अस्सलाम वालेकुम वेलकम बैक टू माय चैनल நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் ஒரு போஸ்ட் போட்டுருந்தேன் அதே மாதிரி ஷார்ட்ஸ்லயே போட்டுருந்தேன் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அதாவது நம்ம வந்து 4 டேஸ் 4 நாள் சுடிதார் பயிற்சி ஃபுல் டீடைல் சுடிதார் டாப் டு பாட்டம் எப்படின்னு சொல்லி நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த வீடியோல அது நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இன்னில இருந்து தொடர்ந்து 4 நாள் உங்களுக்கு வீடியோ வரும் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் எடுத்து நம்ம எழுதி வைக்க போறோம் அது எப்படி எழுதி வைக்கணும் நோட்ல அப்படிங்கறத நான் காமிக்க போறேன் அதே மாதிரி நம்ம அளவு துணி வச்சு எப்படி மெஷர்மென்ட் எடுக்கணும்ங்கறதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்புறம் சின்ன ஒரு டயகிராம் வரைஞ்சு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க நோட் இந்த மாதிரி வச்சு அதில் நம்ம என்னென்ன வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த லென்த் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவெடுத்து எழுதி வைக்க முடியும் ஃபஸ்ட்டு நமக்கு சுடிதாரோட ஃபுல் லென்த் வேணும் அப்புறம் ஷோல்டர் அளவு வேணும் அப்புறம் ஹாஃப் ஷோல்டர் வேணும் அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலோட அளவு பிரெஸ்ட்டோட அளவு வெஸ்ட்டோட லென்த்து அப்புறம் அதோட அளவு வெஸ்ட்லேருந்து ஓப்பன் அந்த சைடு ஓப்பன் வைக்கிறோம்ல அதுக்கு எந்த லென்த் வரும் ஹிப்பு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஹேண்டோட ஆர்ம் ஹோல் ஹேண்டோட லென்த் ஹேண்டோட ரவுண்ட் இதுதான் நமக்கு தேவையான அளவு இதை நீங்கள் ஒரு நோட்டில் நல்லா நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு சுடிதார்லேருந்து எப்படி அளவெடுக்க போகிறோம் தான் பார்க்க போகிறேன் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடிதார்லேருந்து அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுடிதாரை நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான அக்யூரேட்டான அளவு நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அளவெடுக்கிறத பார்த்துடலாம் இந்த சுடிதார் தான் நம்ம அளவுக்கு எடுத்திருக்கோம் எம் சைஸ் சுடிதார் நான் எடுத்திருக்கேன் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க அயர்ன் பண்ணி எடுத்துட்டு லென்த்தை நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரை நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு கிராஸ் தெரியுதுங்களா இங்கே இந்த இடத்துல இப்படி வச்சு பாருங்கள் வைக்கும் போது இங்கேருந்து கொஞ்சம் இறக்கம் தெரியுதுல்ல அதனால இந்த இறக்கத்துலேருந்து நம்ம ஹைட்டை எப்பயுமே எடுக்கக்கூடாது எந்த பக்கம் ஏற்றி இருக்கோ அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஹைட்டை மார்க் பண்ணணும் வாங்க மார்க் பண்ணிடலாம் 39 கிடச்சிருக்கு நான் இங்கே கேமராவில் ஃபுல்லாக சுடி கவர் ஆகாதனால நான் எப்படி காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி ஏற்றி ஹைட் எடுத்து காமிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் நார்மலாக எடுக்கும் போது நல்லா இதை ஃபுல்லாக விரிச்சு விட்டுக்கோங்க சுடிதாரை அப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் சுருக்கம் இல்லாமல் நல்லா நேராக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம அளவை எழுதிடலாம் 39 இருக்குது நமக்கு ஃபஸ்ட்டு எந்த அளவு கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம எழுதிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டுறதா இருந்தாலும் சரி குறைக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் தான் அடுத்தது ஷோல்டர் இந்த மாதிரி நம்ம நல்லா நீட்டாக இப்படி கீழே போட்டுக்கணும் துணியை போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது இப்படி ரொம்ப குறுகி இருக்கக்கூடாது துணி இப்படி நல்லா கரெக்டாக அளவாக வச்சுக்கோங்க அளவாக வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்ம் ஹோல் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜாயிண்டில் வச்சு இந்த ஜாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஜாயிண்ட்டுக்கு போகணும் ரொம்ப இப்படி இழுத்து பிடிக்காதீங்க அகண்டரு நெக்கு அதனால் இப்படி இங்கேருந்து இங்கே ஓகேங்களா ஆஃப் இங்கேருங்க நல்லா இப்படி இழுத்து பிடிக்காமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 14 கிடச்சிருக்கு 14 நம்ம போட்டுடலாம் நோட்டை பக்கத்துலேயே வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் டக்குன்னு மார்க் பண்ணிடுங்க ஓவர்ஸாக எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கலான்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும் அப்புறம் ஹாஃப் ஷோல்டருன்னு சொன்னீங்களா அது இதுதான் இந்த நமக்கு இங்கே இருக்கிற ஷோல்டர் இதுதான் நம்மளோட ஹாஃப் ஷோல்டர் இதோட லென்த் வந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் 3.5 இன்ச் வருது அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம் அடுத்தது ஆர்ம் ஹோலுக்கு கையை இந்த மாதிரி நல்லா நேராக இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல இந்த ஒரு வளைவு இருக்குது பார்த்தீங்களா இல்லாமல் கை வந்து இந்த வளைவு நமக்கு தெரியணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கையை இந்த இடத்துல லைட்டாக சுருக்கு விழுகும் அது தப்பு இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இங்கே ஷோல்டர் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நேராக வைக்கணும் டேப்பை நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு கிடைக்கிது நேராக வைங்க நேராக வைக்கும் போது இந்த ஷோல்டர் ஜாயினுக்கு நேராக நமக்கு எவ்வளோ அளவு கிடைக்கிது 7 அந்த 7 இங்கே நம்ம போட்டுடலாம்
ஓகேங்களா. அடுத்தது பிரெஸ்ட்டு. அது எப்படி அளவெடுக்கணும்னா, இந்த ஜாயின் இருக்குல்ல, ஷோல்டரோட ஜாயின் பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டரோட ஜாயின் இருக்குல்ல, சாரி ஆர்ம் ஹோலோட ஜாயின், ஷோல்டர் இல்லைங்க, கையோட ஜாயின் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க அடுத்த ஜாயினுக்கு. இன்னொரு பக்கம் இருக்கிற ஆர்ம் ஹோல் ஜாயினுக்கு வந்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற அளவு தான். இங்கே எனக்கு 20 கிடச்சிருக்கு. இந்த 20 நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது வெஸ்ட் லென்த். இல்லை வெஸ்ட் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் தான், எல்லாத்துக்குமே 15 தான் வரும். நீங்கள் ரொம்ப ஹைட்டானவங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 15.5 வரும். நீங்கள் ரொம்ப ஷார்ட்டானவங்க அப்படின்னா 14.5 வரும். இந்த 15 தான் ஸ்டாண்டர்டான அளவு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து 15 வரணும். இங்கே 15 எங்கே வருதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல வருது. அப்போ இந்த 15 கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இப்படி ஒரு மடக்கிக்கலாம். ஓகேங்களா. இந்த 15 நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்து அந்த 15 கிட்ட இப்படி பிடிச்சி ஒரு மடக்கி இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த லென்த்து நம்ம வந்து அளவெடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, எதுக்கும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இது வந்து நமக்கு 15 தான் வருதான்னு. பாருங்கள் 14.5 வந்திருக்கு. 15 இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 15 கிடச்சிருச்சு. இந்த 15 இடத்துல இந்த மாதிரி மடக்கிக்கணும் துணியை இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி மடக்கி போட்டுக்கோங்க. மடக்கி போட்டதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து, இந்த சைடு ஜாயின்லேருந்து இந்த சைடுக்கு ஒரு அளவு எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு அளவு கிடைக்கும். 19 கிடச்சிருக்கு. அந்த 19 நம்ம இங்கே எழுதிக்கலாம். எப்படி நமக்கு ஷோல்டர்லேருந்து ஹிப், அதாவது வேஸ்டோட லென்த் 15ங்கிறது ஸ்டாண்டர்டோ, அதே மாதிரி தான் வேஸ்ட்லேருந்து ஹிப், அதாவது ஓப்பன் சைடு ஓப்பனுக்கு நம்ம வைக்கிற லென்த்து 7ங்கிறது ஸ்டாண்டர்டு. நீங்கள் ரொம்ப அதே ஃபார்முலா தான், இங்கே என்ன ஃபார்முலா சொன்னீங்கன்னா அதே தான். நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கன்னா 7.5 வைங்க, இல்லை நீங்கள் ரொம்ப ஷார்ட்டான பர்சன்னா 6.5 வைங்க. ஆனால் 7 தான் நமக்கு ஸ்டாண்டர்டான அளவு. அதையும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் நமக்கு வெஸ்ட் பாயிண்ட்டு. இது நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு இப்போது இந்த வெஸ்ட் பாயிண்ட்லேருந்து பாருங்கள், இந்த வெஸ்ட் பாயிண்ட்லேருந்து தெரியுதா, இந்த வெஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம இப்போ எடுத்தோன்னா கரெக்டாக நமக்கு 7 இன்ச்சஸில் தான் இந்த ஓப்பன் வந்திருக்கு. பார்த்தீங்களா, 7 இன்ச்சஸில் தான் நமக்கு இந்த ஓப்பன் வந்திருக்கு. இதுதான் ஸ்டாண்டர்டான அளவு எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம வெஸ்ட்டு 15 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 7 இன்ச்சஸ் இறக்குனிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சீட் இருக்குல்ல, அதாவது நம்ம உட்காரும் போது ஓப்பன் வந்து அசிங்கமாக நம்ம தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஓப்பனையும் இந்த மாதிரி பிடிச்சி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணிடலாம். இந்த ஓப்பன்லேருந்து இந்த ஓப்பனுக்கு, இந்த சைடு ஓப்பனுக்கு மெஷர் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தெரியுதா, எனக்கு இங்கே 22 வந்திருக்கு. அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம், அதாவது எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக், பேக் நெக். அது நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் இருக்குல்ல, ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து ஸ்டாண்டர்டான அளவு 5.5. நீங்கள் ரொம்ப லோ நெக் போடுவீங்கன்னா 6 வைக்கலாம், அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக்கில் 6க்கு மேலே இறக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கரெக்டாக போடுவீங்கன்னா 5.5. நீங்கள் ரொம்ப லோ நெக் வைக்குவீங்கன்னா 6 வைக்கலாம். இல்லை நீங்கள் போட் நெக் வைப்பீங்கன்னா இதோட கம்மியாகும். அது நான் தனியாக போட் நெக்குக்கு வீடியோ போடுறேன். அடுத்தது பேக் நெக் வந்து நான் வந்து ரொம்ப ஹையாக தான் வைப்பேன் பேக் நெக். ஸோ நான் 4.5 எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இறக்கி வைப்பீங்கன்னா இதிலேருந்து 1 இன்ச் 1.5 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த 5.5 முன்னாடி நெக்குக்கு வைக்கிற அதே அளவை கூட நீங்கள் பின்னாடி வைக்கலாம், தப்பில்லை. அப்புறம் ஹேண்டோட ஆர்ம் ஹோல் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை பகுதி எடுத்துக்கலாம். கை பகுதி எடுத்துட்டு இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஜாயினிங் இடத்த இப்படி நல்லா நேராக்கிக்கோங்க. எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நேராக்கிக்கோங்க.
இப்போ நம்ம இந்த ஜாயின் இருக்குல்ல, இந்த ஜாயின்லேருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த ஜாயின்லேருந்து க்ராஸாக போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அளவு என்னன்னு பாருங்கள். 7.5. இதுதான் நம்மளோட ஹேண்டோட ஆர்ம் ஹோல். இந்த 7.5 நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் ஹேண்ட் லென்த்து. இப்போ நம்ம இந்த சுடிதாரில் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து முக்கால் கைக்கு 16 inches இருக்குது, அதை இங்கே நான் போட்டுக்கிறேன். அப்புறம் ஹேண்டோட ரவுண்டு, அது பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் இப்படி போகாமல் இந்த ஜாயினை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அளந்து பார்த்துடலாம். 5.5. அதையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். அவ்வளோதான். மெஷர்மெண்ட் எடுக்கிறது இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் போட்டு காமிக்க போகிறேன். நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்துடலாம். அடுத்த நெக்ஸ்ட் டே, அதாவது இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு லைனிங்கில் மார்க் பண்ணி லைனிங்கில் இருந்து நம்ம எப்படி ஃப்ரெஷ் பீஸில் கட் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும், நெக் எப்படி அடிச்சு திருப்பணும், எல்லா டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் உங்களுக்கு தொடர்ந்து 4 நாள் வரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சுடிதார் டாப் தைக்கிறது டாப் டு பாட்டம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி தைக்கிறது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்னிலேருந்து 4 நாள் உங்களுக்கு வீடியோ வரும். வாங்க இப்போ நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி இந்த கேல்குலேஷனை முடிச்சிடலாம். இப்போ ஃபுல் லென்த் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. உங்களுக்கு கொஞ்சம் இறக்கமாக வேணும்னா இதுலேருந்து ஒரு 2 inch 3 inch இறக்கிக்கோங்க. ஷோல்டர் நம்ம எப்படி நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம 4 சைட் போட்டு மார்க் பண்ணுவோம். அதாவது 4 ஃபோல்டு லைனிங்கை 4 மடித்து தான் நம்ம மார்க் பண்ணுவோம். நமக்கு இதில் வந்து இதை டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 7 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஷோல்டர். ஓகேங்களா? ஆர்ம் ஹோல் அப்படி தான் நம்ம எழுத போகிறோம். அப்புறம் இப்போ நீங்கள் ஃபுல் சுடிதார் லென்த், ஒரு ஃபுல் பாடி லென்த் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து அதை லைனிங்கில், அதாவது துணியில் மார்க் பண்ணணும்னா ஃபுல் பாடி நம்ம எடுக்கும் போது அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஆனால் சுடிதாரில் நம்ம ஹாஃப் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? பின்னாடி பக்கம் எடுக்கல, நம்ம முன்னாடி பக்கம் மட்டும்தான் அளவு எடுத்திருக்கோம். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இதுதான் நம்மளோட துணின்னு வச்சுக்கோங்க. இந்த துணியில் வந்து இதுதான் ஃபுல் துணி. ஓகேங்களா? இதை நம்ம இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே 4 லேயர் வரும். ஓகேங்களா? 1 2 3 4 இந்த 4 லேயர் வரும். ஸோ நம்ம வந்து ஃபுல் அளவு பாடியில் எடுத்தோம்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இதுவே நம்ம சுடிதாரில் எடுக்கும் போது நம்ம வந்து பாதி அளவு தான் எடுக்கிறோம். ஃபுல்லாக நம்ம சுடிதாரை எடுக்கிறது இல்லை, முன்பக்கம் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு 10 கிடைக்கிது. வெஸ்ட் லென்த் அப்படி இருக்கட்டும். இதை வெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 19 2ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குதுன்னா, நீங்கள் இதுக்கெல்லாம் கேல்குலேட்டர் எடுக்கணும், இல்லை வந்து நீங்கள் கையில் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி உங்கள் டேப் இருக்குல்ல, டேப் எடுத்துக்கோங்க. 19 இருக்குங்களா, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன, இது அப்படியே இந்த 1 கொண்டு வந்து இந்த 19 மேலே வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அளவு கிடைச்சிடும். 9.5. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுல? 9.5. அடுத்தது 22 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 11. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதையுமே நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வாங்க இதை நம்ம வந்து ஒரு சின்ன டயக்ராமாக போட்டு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இங்கே ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஓகேங்களா, லாங் சைஸ் ஸ்கேலில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து இங்கே ஒரு லைன் தெரியுதுல, இந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுடலாம் சும்மா. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட 4 ஃபோல்ட் பண்ண துணின்னு சும்மா ஒரு இமேஜினேஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம இதுதான் 1 inch 2 inch 3 inch இதுதான். ஆனால் நம்ம இப்போ பேப்பரில் மார்க் பண்ணுறனால சும்மா இந்த குட்டி குட்டி கோடு இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த குட்டி குட்டி கோடு கொஞ்சம் பெருசாக வருதுல்ல, இதெல்லாம் நம்ம வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இதெல்லாம் நம்ம இன்ச்சஸ் கணக்கில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு பேப்பர் ட்ராயிங் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஃபுல் ஹைட் எவ்வளோ? 39 இங்கே நம்ம போட்டுடலாம். இந்த பெரிய லைன்லேருந்து இந்த லைனுக்கு 10 லைன்ஸ் வரும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 10, இங்கேருந்து இங்கே 10, அப்போ எவ்வளோ ஆச்சு? 39ங்கும் போது இந்த இடத்துல வரணும். இதுதான் நம்மளோட ஹைட். ஓகேங்களா? ஹைட் நம்ம
39 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணிடலாம். இங்கேருந்து இங்கே 5 6 7 1 2 3 4 5 6 7 இந்த 7 இங்கே மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது நம்மளுடைய ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா அதே 7 தான். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பிரெஸ்ட்டு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. அடுத்தது நம்ம வெஸ்ட்டோட ஹைட் 5 10 15 இங்கேருந்து 9.5 1 2 3 4 5 6 7 8 9 நெக்ஸ்ட்டு இந்த வெஸ்ட்டிலேருந்து நம்ம ஒரு 7 இன்ச்சஸ் 5 6 7 இதுதான் 7 ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 11 இன்ச்சஸ் நமக்கு வந்த அளவு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகே. நமக்கு இப்போ ஒரு லைன்ஸ் நமக்கு போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிரெஸ்ட்டை வந்து இந்த வெஸ்ட்டோட ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஸ்ட்டை வந்து ஹிப்போட ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஹைட் மார்க் பண்ணிக்கோல, இந்த இடத்துல வந்து இங்கேருந்து இந்த வரைக்கும் நமக்கு ஓப்பன் தான் வரப்போகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே வந்து 11 மார்க் பண்ணியிருக்கோன்னா அதுலேருந்து 1 இன்ச் கூட இங்கே மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம 11 மார்க் பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து நம்ம 12 மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் கூட நம்ம இங்கே மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொஞ்சம் க்ராஸ் ஆகும். ஏன்னா நம்ம 1 இன்ச் கூட மார்க் பண்ணியிருக்கனால கொஞ்சம் க்ராஸ் ஆகும். இதை போட்டுடலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போவே அந்த சுடிதாரோட ஷேப் கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். இங்கே 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுப்போம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி இங்கேருந்து அப்படி ஜாயின் பண்ணுவோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு துணியில் மார்க் பண்ணும்போது தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது இந்த ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, அதாவது ஆர்ம் ஹோல்னால் இந்த சைடு இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதை வந்து ஷோல்டரோட இப்படி வந்து ஸ்லைடாக ஒரு லைன் போட்டுக்கணும், ஸ்லாண்டிங்காக. நான் உங்களுக்கு கான்சனில் அளவெடுக்கும் போது ஆர்ம் ஹோல் பக்கம் வந்து ஷோல்டர் இறங்கியிருக்கும், ஷோல்டர் பக்கம் இந்த ஷோல்டர் வந்து அதாவது நெக் சைடு ஷோல்டர் தூக்கியிருக்கும். அது இங்கே நம்ம போடுற இந்த ஒரு லைன்னால தான். இப்படி நம்ம கிராஸ் லைன் வரையும் போது நமக்கு உட்காரும் நல்லா ஷோல்டரில் துணி. அதுதான் இதோட ஃபார்முலா. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணல, அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். 1 2 3.5 ஓகேங்களா. அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சஸ்லாம் இறக்குவோம். 1 2 3 4 5 இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் சும்மா ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். இல்லை நம்ம துணியில் கரெக்டாக இன்ச்சஸில் மார்க் பண்ணும்போது நமக்கு அழகாக வந்துடும். ஓகே, நமக்கு இங்கே ஒரு நெக் லைன் கிடச்சாச்சு, ஆர்ம் ஹோல் லைன் கிடச்சாச்சு, ஷோல்டரும் கிடச்சிருச்சு, அப்புறம் அந்த ஷேப் சுடியோட ஷேப்பும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ இதோட முடியுது. இனி நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவை வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம லைனிங்கில் தைக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக லைனிங்கில் நம்ம கட் பண்ண போகிறோம். சாரி, தைக்க போல் லைனிங்கில் நம்ம மார்க் பண்ணி லைனிங்கை கட் பண்ணி அந்த லைனிங்கை எடுத்து நம்ம மெயினான துணியில் வச்சு கட் பண்ண போகிறோம். அது எப்படி அந்த கட்டிங் வீடியோ நாளைக்கு தெளிவாக வரும். நான் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் போடுறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது டீட்டெயில்டான பாருங்கள். இந்த சீரீஸ் அதாவது இந்த சுடிதார் டாப் டு பாட்டம் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் தைக்கிற வீடியோ நான் வந்து தொடர்ந்து 4 நாள் போடுறேன்னு சொல்கிறேன். இந்த சீரீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் பார்க்க முடியும் கரெக்டாக. இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொன்னீங்கன்னா அடுத்தது நான் ப்ளவுஸ் மாஸ்டர் கிளாஸ் போடுவேன் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ.